ஹலோ, இந்த மந்த் தொடங்கியிருக்கு டிசம்பர். லாஸ்ட் மந்த்துக்கான நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு 20 to 30 ருபீஸ் இருந்தாலே போதும், நம்மளால் ஒரு மந்த்லி பிளானர் ரெடி பண்ண முடியும். சரிங்களா? அதாவது எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் நம்ம சொல்லிக்கலாம். நான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நோட்டில் தான் ஒரு ஹாஃப் சைஸ் உள்ள ஒரு குட்டி நோட்டில் தான் என்னோடய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் நான் ஷேர் பண்ணி எழுதி வச்சுட்ருக்கேன், நோட் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்களும் இதில் ட்ரை பண்ணலாம். நான் கோடு போட்ட நோட்டில் தான் எழுதுகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு லைன் பை லைன் எழுத இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க என்னோடய நவம்பர் மந்த்துக்கான பட்ஜெட் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய நவம்பர் மந்த்துக்கான பட்ஜெட்டு. ஆக்சுவலாக நான் இதை ரொம்ப ஈஸியாகவே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஓரளவு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கணும் அதுதான் இங்கே நான் பட்ஜெட் போட்டு அதுக்கு ஆக்சுவல் அமௌண்ட் இங்கே என்ன போட்டிருக்கணும் அதை தான் கால்குலேட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னோடய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபிக்ஸடு தான். ரெண்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிக்ஸடு. ஸோ அது ஆக்சுவலாக அதுதான் வரும். கரண்ட் பில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் எனக்கு கிடையாது. ஸோ நான் 400 போட்டிருக்கேன், பட் எதுவும் வரலை. வாட்டர் பில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குமே நான் 200 போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு 220 வந்திருக்கு. சரிங்களா? மளிகை சாமான் நான் 3000 போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு 821 தான் வந்திருக்கு. ஏன் எனக்கு இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு அப்படிங்க நிறைய இடத்துல அமௌண்ட்டே வந்திருக்கா. ஸோ அது எதனால் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்புறம் கேஸ் பில் பார்த்திங்கன்னா அதுவும் எனக்கு வரலை. வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா 2000 போட்டிருக்கேன், ஆனால் 205 ரூபா தான் வந்திருக்கு. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா 2000 போட்டிருக்கேன், அதுக்கும் 500 தான் வந்திருக்கு. அவுட் சைட் ஃபுட்டு 1000 ருபீஸ் போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு ஹாஃப் மந்த்துக்கு தான் நாங்கள் வாங்கியிருப்போம். ஸோ அப்போவே 1562 ரூபா வந்துருச்சு. அதுமாதிரி அவுட் சைட் ஷாப்பிங் நான் 2000 தான் போட்டேன், 7938 ருபீஸ் வந்திருக்கு. அது எதனால் அப்படின்னா நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஷாப்பிங்க்கான அமௌண்ட், அதாவது இங்கே கம்மியான அமௌண்ட் எல்லாமே எனக்கு இங்கே டேலி ஆயிடுச்சு. மெடிசன் பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு. ஸோ மில்க்கு நாங்கள் கொடுக்குறதில்ல, மொத்தமாக அம்மாவுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி சேவிங்ஸ் நான் 2000 போட்டிருக்கேன், அதுமாதிரி நான் சேவ் பண்ணிட்டேன். மற்ற எக்ஸ்பென்ஸ் 1000 தான் போட்டிருப்பேன், எனக்கு 7000 ஆயிருக்கு. ஏன்னா நான் அம்மா கொஞ்சம் ஹேண்ட் கேஷ் கொடுத்தேன். அது போக நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன், ஆன்லைன் ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கும் சேர்த்து. அப்புறம் ஃபியூல் நான் 2000 போட்டிருக்கேன், ஆனால் 5000 ஆயிருக்கு. இது என்னோடய ஹஸ்பண்டோட எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க ஃபியூல் நான் ஆட் பண்ணுவேன், பட் இது அவங்க எக்ஸ்பென்ஸ். இது அவங்க தான் கொடுப்பாங்க இந்த அமௌண்ட்டு. மொத்தம் எனக்கு என்னோடய மந்த்லி பட்ஜெட் 23,800 நான் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு 30,000 கிட்ட ஆயிருக்கு. சரிங்களா? இதை நான் எப்படி மந்த்லி நோட் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறத இந்த சைடில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபியூலுக்கு நான் நோட் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். ஒவ்வொரு தடவை பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. ஒன் டைம் 1200, அடுத்து 200, அடுத்து 1000, அடுத்து 200, ஒரு 700, டோட்டல் 5100 போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மளிகை சாமான் ஏன் எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னா நாங்கள் கார் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வருது. மளிகை சாமான் பார்த்திங்கன்னா நான் எழுதியிருப்பேன் 149, 160. ஒவ்வொரு தடவையும் நான் கடையில் போய்ட்டு டெய்லி வாங்குவோம். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸ் தான். மொத்தமாக வாங்குறது எல்லாமே நாங்கள் ஷாப்பிங் லிஸ்ட்டில் நான் கொண்டு வந்துடுவேன். வெஜிடபிள்ஸ் நான் நிறைய வாங்கலை, ஏன்னா ஆல்ரெடி இருந்துச்சு. அது போக நான் வாங்கும்போது ஷாப்பிங் லிஸ்ட்லேயே அதை ஆட் பண்ணிவிட்டேன். மீதி உள்ளதுக்கு நான் அதுக்குள்ளே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ஆகலை. ஃப்ரூட்ஸுமே அதுதான் நான் அம்மா வீட்டுக்கு தான் கொஞ்சம் வாங்கினேன், அது 340 ருபீஸ், அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது அங்கே வச்சு வாங்கும்போது எனக்கு வந்தது. ஸோ டோட்டலாக 500 வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பாலுக்கு பார்த்திங்கன்னா நான் 5 days வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணி எழுதியிருக்கேன். சரிங்களா? நான் டெய்லி வாங்குறதில்ல, அப்பப்போ தேவைப்படுற டைமில் மட்டும் பக்கத்தில் இருக்கிற மளிகை ஷாப்பில் போய்ட்டு நான் வாங்குவேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அவுட் சைட் ஃபுட்டு இன்னொரு ஹாஃப் மந்த் தான் நான் இருந்திருப்பேன். ஸோ அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் அதை எழுதியிருக்கேன். ஷாப்பிங் பார்த்திங்கன்னா
மாலுக்கு போய் வாங்கின 3700. டாய்ஸ் வீட்டில் வந்து பேபிஸ் இருக்கனால அதுக்கு வாங்கின அமௌண்ட். அப்புறம் வந்து அப்பல்லோவில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ளஸ் இது வந்து மெடிக்கலில் தான் எழுதணும். பட் வந்துட்டு அதில் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான எசென்ஷியல் சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் டிஸ்கவுண்ட்டில் இருந்ததுனால சேர்த்து வந்ததுனால நான் இதில் எழுதியிருக்கேன். அது போக ஒரு 668 இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மீஷோவில் சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தது. இது எல்லாமே சேர்த்து 7938 ருபீஸ் ஆயிருக்கு. மெடிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால அப்பப்போ சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பேபி இருக்கிறதுனால அவங்களுக்கும் சேர்த்து சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் பார்த்திங்கன்னா வாட்டர் கேன். அதுக்கு வந்து டோட்டலாக வந்து 220 ருபீஸ் ஆகிருக்கு சரிங்களா. இது போக எனக்கு அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வச்சுருக்கிறேன். இதில் வந்து எழுதுவேன். ஸோ வந்து பேபியோட பர்த்டே வந்து ஸோ அதுக்கான கேக்குக்கான அமௌண்ட், பேபி வீட்டில் வந்து பேபிஸ் இருக்காங்க அவங்க ஹேண்ட் கேஷ் ஆட் கொடுத்தனால அது எழுதியிருக்கு. எக்ஸ்ட்ரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த எக்ஸ்பென்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஃபிஷ் வாங்கியிருக்கேன், ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், அது என்ன சிம்முங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அம்மாவுக்கு ஹேண்ட் கேஷாக கொடுத்தது இங்கே தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரீசார்ஜ் பண்ணதை வந்துட்டு இங்கே தனியாக இன்னும் ரீசார்ஜ் இது வந்து ஜியோசி பேசிக் பிளான் போட்டிருந்தேன் சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து ஒரு 7372 ருபீஸ் ஆயிருக்கு டோட்டல். ஸோ வந்து டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது எனக்கு டோட்டல் பார்த்திங்கன்னா 25,702 ருபீஸ் வந்து எனக்கு டோட்டல் அமௌண்ட் வந்துடுச்சு சரிங்களா. ஸோ இதைத்தான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு நவம்பர் மந்த்து பட்ஜெட் பார்த்திங்கன்னா 50,000 வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு டபுள் த அமௌண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் எதெல்லாம் லோ பண்ணணும் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் நான் லோ பண்ணுவேன் சரிங்களா. இதோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாகவே ஒரு 20 ருபீஸ் தான் இருக்குது. இல்லை ஒரு 80 பேஜஸ்க்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2 இயர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய பிளானர் மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா அதை விட எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட். ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு பாதி பேஜுக்கு மேலே யூஸ் பண்ணவே மாட்டோம். நமக்கு தேவையான பேஜு ஒரு 2 பேஜோ 5 பேஜோ தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிம்பிளான உங்களுக்கு ஒரு பிளானர் மாதிரி நீங்கள் வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.